ஐ எம் ரியலி ஹாப்பி டு டெல் திஸ். என்னன்னு கேட்குறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். தோலக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் சின்சான், இன்னொருத்தன் பேர் சோட்டா பீம், இன்னொருத்தன் பேர் சூப்பர்மேன் சிவா. இவங்க 3 பேரில் சின்சான் வந்து ஒரு பயங்கர மோட்டிவேட்டான பையன். ஜோட்டா பீம் வந்து ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன். அதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டான் அப்படின்னா அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன். அதே நேரத்தில் சூப்பர்மேன் சிவா வந்து ஒரு டிசிப்ளினான பையன். அவனால் ஈஸியாக எதனாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நாள் ராஜா இந்திரவர்மா வந்து அவனோட சிப்பாய் கிட்ட சொல்லி, இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இதை கேட்டதும் நம்ம சின்சான் வந்து பயங்கர மோட்டிவேட் ஆகி தன்னோட 100% எஃபர்ட்டை ஃபஸ்ட் நாள் போடுறான். நாள் போக போக அவனோட மோட்டிவேஷன் குறைஞ்சி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். இதே நேரத்தில் ஜோட்டா பீம் வந்து ஒரு 10 நாளுக்கான கோல் செட் பண்ணிட்டு அந்த 10 நாளும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். நம்ம சூப்பர்மேன் சிவா தான் ஆல்ரெடி வந்து டிசிப்ளினான பையனா, அதனால் தன்னோட 1% எஃபோர்ட்டை மட்டும் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த போட்டிக்காக. அஃப்கோர்ஸ் தன்னோட 100% எஃபோர்ட்டை போட்ட ஜோட்டா பீம் வந்து இந்த தடவை ஈஸியாக ஜெயிச்சிடறான். அந்த வின் வந்து இவருக்கு ஒரு ஹாப்பினஸையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுத்தது. அதே நேரத்தில் சூப்பர்மேன் சிவாவுக்கு இந்த ப்ராசஸ் பிடிச்சி போனதுனால அவரோட டே டு டே லைஃப்பில் இதையும் ஒரு ஹேபிட்டாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் ராஜா இந்திரவர்மா வந்து ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி இந்த தடவை ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10,000 பொற்காசுகளோடு சேர்த்து இந்துமதி கூட ஒரு அரச விருந்தே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிடுறாரு. இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, எப்பவும் போல் சின்சான் வந்து பயங்கர மோட்டிவேட் ஆகி குவிட் பண்ணிடுறாப்புல. நம்ம சோட்டா பீம் வந்து தன்னோட 100% எஃபர்ட்டை போடுறாப்புல. இருந்தாலும் டிசிப்ளினாக ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருல நம்ம சூப்பர்மேன் சிவாஜானோட ஜஸ்ட் 1% எஃபர்ட் தான் போட்டார். ஆனால் ஒரு வருஷம் போட்டிருக்காரு. ஏன்னா தான் ஜோட்டா பீம் தன்னோட 100% எஃபர்ட்டை போட்டாலும் இந்த தடவை சூப்பர்மேன் சிவா வந்து ஈஸியாக வின் பண்ணிடுறாரு. ராஜா இந்திரவர்மாவும் சொன்ன மாதிரியே 10,000 பொற்காசுகளையும் கொடுத்து அரசு விருந்தும் கொடுத்து அவரை திருப்தியாக வெளியே அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு வின், you should love your process. If you want better result, forget about the goals. Focus on your system instead. That's why Superman Shiva can easily win, because he was not focusing on what he want to achieve. He was focusing on who he wished to become. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தாத்தா ஜேம்ஸ் கிளியர் வந்து ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதி அதில் ஒரு 4 ரூல்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, மேக் இட் ஆப்வியஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியணும். ஸோ make it obvious, then make it attractive, then make it easy, and the process would be very easy, and make it satisfying. இது மூலயமா நமக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகி ஒரு நாளடைவில் அது வந்து ஒரு ஐடென்டிட்டியாக கிரியேட் ஆயிரும் அப்படின்னு நம்ம அட்டாமிக் ஹேபிட் தாத்தா ஜேம்ஸ் கிளியர் வந்து சொல்கிறாப்புல. சரி, நம்ம வந்து சூப்பர்மேன் சிவா மாதிரி ஆயிடலாம். எப்படி சின்சான் மாதிரி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு பேட் ஹேபிட்டை வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, மேக் இட் இன்விசிபிள், மேக் இட் அன்அட்ராக்டிவ், மேக் இட் ஹார்ட் அண்ட் மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபைங். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட பேட் ஹேபிட் போகிற போக்கில் உங்களுக்கே பிடிக்காமல் போயிடும். அவ்வளோதான். சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும். இந்த 2026 இருந்தாச்சு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஐ வாண்ட் டு பிகம் அ சாம்பியனில் இருந்து ஐ எம் அ சாம்பியன் அப்படின்னு நம்ம ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? லெட் மீ நோ வாட் ஐடென்டிட்டி ஆர் யூ கோயிங் டு சூஸ் இன் திஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு போங்க. Bye bye.